ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு அறிவுரை என்ன? உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது உங்கள் சத்துருக்களின் கைகளுக்கு உங்களை தப்புவிப்பார் என்று வேதம் சொல்கிறது. Dear children of God, when we have the fear of the Lord will deliver us from all the enemies of our life. We may not see many enemies by our natural eyes, but there are many enemies working behind us. We need to understand this with our spiritual eye. That is the important factor of a spiritual person. Unless you fear the Lord, you will not be able to understand the work of the enemy in your life. When you have the fear of the Lord will deliver you out of the hands of all the enemies in your life. தேவன் சகல சத்துருக்களின் கைகளுக்கும் நம்மை தப்புவிப்பார். அதுதான் உண்மை. தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்த ஒரு மனுஷன். அவனுக்கு விரோதமாக அநேக எதிராளிகள் வந்தார்கள். எல்லாருடைய கைகளுக்கும் கர்த்தர் தாவீதை தப்புவித்தார். God delivered David out of the hands of many enemies in his life. So we need to understand, we need to have the fear of the Lord. யோபு கர்த்தருக்கு பயந்து, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், கர்த்தருக்கு பிரியமானவைகளையும் அவன் செய்ததினால கர்த்தர் அவனை பலவிதமான இக்கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கினார். Because Job was a man who had the fear of the Lord, God delivered him out of the many enemies, like famine, like death, like diseases and sores in his body. We need to understand, when you have the fear of the Lord will deliver you out of the hands of all your enemies. It may be financial crisis, it may be a sickness, it may be a disease, it may be unemployment, it may be anything that you are so scared about, but God will deliver you out of the hands of the enemies. He will destroy all your enemies when you have the fear of the Lord. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கே நாம் பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது அவர் சகல சத்துருக்களின் கைகளில் இருந்தும் நம்மை தப்புவிப்பார். நம்மை அவர் விடுதலையாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு போதுமான நன்மைகளை செய்வார். நாம் அவருடைய பிள்ளைகளாக நீடூழி வாழ உதவி செய்வார். இதுதான் உண்மை. இந்த நாளிலும் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில உயர்வுண்டு, ஆசீர்வாதம் உண்டு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உமக்கு பயந்து நடக்க தேவனே எங்களுக்கு உதவி செய்திருளும். சகல சத்துருக்களின் கைகளில் இருந்தும் எங்களை தப்புவிக்கிற தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கு பயப்படுகிறவர்கள், உம்மையே நம்புகிறவர்கள். உமக்காக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.